தெரியுமா? எதிரியா? ஏசப்பாவா? ஆமா. நான் நினைச்சேன் ஏசப்பா வெறும் அன்பு செலுத்துவாருன்னு நினைச்சனே. அதெல்லாம் கிடையாது. ஏசப்பா ஒருத்தருக்கு எதிரியா இருக்காரு. ஆமா வசந்தல, எனக்கு தெரியலையே. யாருக்கும் தெரியாதா ஏசப்பா யாருக்கு எதிரின்னு? இப்போ யாருக்கு எதிரின்னு எனக்கும் தெரியல பிரின்சி. நம்ம ஒரு ஸ்கிட் நம்ம கேர்ள்ஸ் குரூப் ரெடி பண்ணிருக்காங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். திறந்த வெளியா நம்ம பரலோக வாசலில நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக வாசலில யார் யாரெல்லாம் எப்படி எப்படி நுழை போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. அநேக காரியங்களை பார்த்து செய்து கொடுத்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த நாளில ஏசப்பாவுடைய இன்டர்வியூ வச்சிருக்காங்க. அந்த இன்டர்வியூ எப்படி இருக்க போறதுன்னு நம்ம பார்க்கலாமா இந்த வேளையில? வாடா, இதுதான் பரலோக வாசலா? எவ்வளவு பெரிய வாசல்! இங்க நான் தான் இருக்க போறேன், நான் தான் இங்க இருக்க போறேன், ஆள போறேன். இதுதான் பரலோக வாசலா? வாவ், எவ்வளவு நல்லா இருக்கு. இங்கே நான் தான் ஏசப்பாக்கு உண்மையா இருந்தேன். டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன், டெய்லி பைபிள் வாசிக்குவேன், டெய்லி ஜெபம் பண்ணுவேன், யூத் மீட்டிங் போவேன், ஆஃபரிங் செலுத்துவேன். ஏசப்பாவை நான் முகமுகமா தரிசிச்சிருக்கிறேன். நான் அந்நிய பாஷையில பேசுவேன். எல்லாமே இங்க நான் தான். ஏசப்பாக்கு பிரியமான பொண்ணு நான் தான் இங்க. வா, இங்க எவ்வளவு நல்லா இருக்கேன். என்னவோ பரலோக வாசல் சின்னதா இருக்கு. இந்த இடத்துல யார் வந்திருக்கா? சிஸ்டர், யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் நான் தான் தேவதூதர். ஓ, நீங்க தான் தேவதூதர். பிரைஸ் தி லார்ட் தேவதூதர். பிரைஸ் தி லார்ட். நீங்க இங்க எதற்காக வந்திருக்கீங்க? நானா இந்த பரலோக ராஜ்யத்தை ஆள வந்திருக்கேன். பரலோக ராஜ்யத்தை ஆள வந்திருக்கீங்களா? ஓகே. நான் ஏசப்பாவோட டெய்லி பிரேயர் பண்ணி ஏசப்பாவை முகமுகமா தரிசிச்சிருக்கேன். ஆஃபரிங் போடுவேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். சரிங்க, நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அங்க உட்காருங்க. தேவதூதர் என் பேர் அதுல இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா உங்க பேர் தான் முதல்ல இருக்கும். தேவதூதர் உட்காருங்க. நாங்க பார்த்து சொல்றீங்களா? கூப்பிடுறோம். ஓகே தேவதூதர். அப்பாடா, எப்படியோ தான தர்மம் பண்ணிட்டு எப்படியோ பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். இப்ப என்ன, டைரக்டா நுழைய வேண்டியதுதான். எப்படியோ தான தர்மம் பண்ணிட்டு நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜ், ஆர்ஃபனேஜ், ஹோம்ஸ்க்குலாம் இன்னைக்கெல்லாம் அவங்க படிச்சுருக்குறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க என்னோட தயவுல தான். எப்படியோ கடவுள் என்னை ஃபர்ஸ்ட் அப்படியே போன உடனே வா மகளேன்னு அப்படியே ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இது பண்ணிருக்கிறேன். சே, நான் காசு எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்துச்சு, இங்க கொஞ்சம் தான தர்மம் பண்ணிட்டு இன்னும் ஏசப்பாக்கு இன்னும் பிரியமான வேலையை பண்ணிட்டு போய் அப்படியே டைரக்டா நுழைஞ்சிடலாம் அப்படின்னு. பரவாயில்ல, மறுபடியும் சத்தம் வருது. நான் நினைக்கிறேன் ஒருவரா தேவனுடைய இன்டர்வியூக்கு கண்டிப்பா வந்திருப்பாங்கன்னு. சிஸ்டர், ஓ நீங்க யாரு? நீங்க யாரு? நான் தேவதூதர். ஓ, நீங்க தான் தேவதூதரா? ஓகே, சொல்லுங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நான் இங்க அவரோட ராஜ்யத்தை பிரவேசிக்க வந்திருக்கிறேன். ஓ அப்படியா? நீங்க தயவு செய்து அங்க அமர்ந்து கொள்ளுங்க. நாங்க உங்களை டைரக்டா எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணின பிறகு உங்களை கூப்பிடுவாங்க. உங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும் இல்லைங்களா? தயவு செய்து அமர்ந்து. தேவதூதர், நான் பண்ணிக்கிற சோஷியல் சர்வீஸ்க்கு டைரக்டா போயிடுவேன். கண்டிப்பா தேவன் அறிவார் செய்த நன்மைகளை. கண்டிப்பா தேவன் அறிவார். உங்க பேர் தான் முதல் பட்டியல்ல இருக்கும். தயவு செய்து அமர்ந்து கூப்பிடுறீங்களா? கண்டிப்பா கூப்பிடுறேன். வெயிட் பண்ணிட்டு. தேங்க்யூ. இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, இவங்க புகழே பாடிட்டு இருக்காங்களே, இவங்க பேர் இருக்குமா? பாப்போம். அப்பாடி, அவ்வளோ பெரிய வாசல். இதுதான் பரலோக வாசலா? இங்கதான் நான் வரணுமா இருந்துச்சு. நான்லாம் எவ்வளவு பெரிய ஆளுனா. சரி, உள்ள போலாம் ஃபர்ஸ்ட். ஹலோ எங்கம்மா? நீங்க யாரு? நீங்க யாரு? நான் தேவதூதர். ஓ, நீங்க தேவதூதரா? நான் பரலோகத்தை பிரவேசிக்க வந்திருக்கேங்க. ஆமாமா, நீங்க இப்ப பிரவேசிக்க முடியாது. பரலோக வாசல் திறக்கப்படணும். நீங்க அப்பமா. ஆமா, எனக்கெல்லாம் ஆண்டவர் நான் அப்படி போய் நின்னாலே கெட்சியா எனக்கு பிரியமான மகள்னு வச்சிருப்பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவார். கொஞ்ச நேரம் பேர் இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துக்கங்க. கண்டிப்பா பார்க்கலாம். அநேக பேர் வந்திருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் கண்டென்ட் பேஜ் இருக்கீங்களா? அந்த ஹெட்டிங்ல போல்டா போட்டுக்கோங்க கெட்சியா. கண்டிப்பா உங்க பேர் தான் முதல்ல இருக்கும். நிச்சயமாக நான் அதை கரெக்ட்டா செக் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க. GETSYAL. கண்டிப்பா செக் ஒண்ணும் மறக்க கூடாது. கண்டிப்பா மறக்கணும். தயவு செய்து முதல்ல என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுறேன். நம்ம எல்லாம் இருக்கிற ரேஞ்சுக்கு உடனே உள்ள போலாம். என்ன இன்டர்வியூ இன்னும் 2
பேர் உட்காந்துருக்காங்க. சிஸ்டர் பிரேஸ் லார்ட் சிஸ்டர். ஐயோ சிஸ்டர் பிரேஸ் லார்ட். எக்ஸ்கியூஸ் மீ பிரேஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ராஜ்யத்து பிரவேசி. இங்க ஏன் பேரு தான் இருக்கும். நான் தான் டெய்லி 24 hours ஜெபம் பண்றேன். 24 hours ஜெபம் பண்றாங்களா? சிஸ்டர் நான்லாம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும். இப்படி இருக்கிற மலை பேந்தா அப்படி போயிடும். அப்படிப்பட்ட விசுவாசம் என்னோட. ஹலோ நினைச்சீங்க? வெயிட், நான் பண்ணிருக்கிற சோஷியல் சர்வீஸ் பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் எவ்வளோ பெரிய சோஷியல் இது பண்ணிக்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு அவங்க படிச்சுக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க ரேங்க் ஹோல்டர்னா அது என்னோட தயவுல தானே இருக்குது. இன்னைக்கு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, அது என்னோட இதுல தானே, என்னோட ஹார்ட் ஒர்க். சிஸ்டர் உங்கன்னா நீங்க சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது என்னோட தயவு. நான்லாம் எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை ஆர்ஃபனேஜ் எல்லாம் என் பேர் தான் இருக்கும். இவங்க வந்து பூமியில அவ்வளவா தெரியல போல. ஹலோ அவங்க தேவனை மகிமைப்படுத்துறார்களோ இல்லையோ, தேவனாக என்னதான் மகிமைப்படுத்துறாங்க? ஐயோ நீங்க ஏன் கேக்குறீங்க? ஐயோ என்னோட புகழெல்லாம் கூச்சலா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா நான் தான் முதல்ல தெரிய மாட்டேன். நான் தான் முதல்ல அந்த இடத்துல இருப்பேன். என் பேர் தான் என்ன நீங்க ரொம்ப சத்தமா இருக்கு. பார்க்கலாம் சாரி என் பேர் தான். கொஞ்சம் கொஞ்சம் அமைதியை காப்போம், அமைதியை காப்போம். என்ன இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே. ஒருவரா தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களோட ஜீவ புஸ்தகத்துல உங்களோட பேர் இருக்குதா என்று பார்க்கலாம். தயவு செய்து வாங்க. பேர் இருக்கா பாருங்க. உங்க பேர்? என் பேர் ஞானபீனா. இருக்க பாருங்க தேவதூதர், நான் பைபிளோட வந்திருக்கேன். இங்க என் பேர் கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க பாருங்க. ஞானங்களா? ஞானபீனா. ஞானபீனா. இங்க இருக்க பாருங்க. ஞானம் இல்லீங்களா? ஞானம். ஃபர்ஸ்ட் நீங்க இவ்வளவு வளர்த்து தேவை. ஃபர்ஸ்ட் பேஜ் முன்னாடி இருக்கு. என் பேர் கண்டிப்பா இருக்கும். நானு தேவனை முகமுகமா தரிசிருக்க, அந்நிய பாஷை பேசுவேன். என் பேர் இல்லாத இருக்குமா? ஞானமே இல்ல போலயே. இங்க இருக்க பாருங்க. தேவதூதர் நான் ஹெல்ப் பண்றேன். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லங்க நான் பாக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களுக்கு இது ஞானமே தெரியல. சண்டே சர்ச் மிஸ் பண்ணாம போக, ஆஃபரிங் போடுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். என் பேர் கண்டிப்பா இருக்கும். இதுல தேவதூதர் கிளீனா பாருங்க. இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. தெரியல நினைக்கிறேன். என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். நான் நிதானமா உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க போய் அடுத்த ஆள வர சொல்றீங்களா? ஓகே. என் பேர் கண்டிப்பா அதுல இருக்கு. மடிக்கிறாங்க, நீங்க போங்க. உங்க பேர் இருக்காது. நான் போயிடுவேன் டைரக்டா. வாங்க. உங்க பேரு? ஹானா. ஆனா? ஹானா. HANA. ஆனாவா? ஹானா. தேவதூதருக்கு இங்கிலீஷ் தெரியல போல. என்ன ஹானா தெரியல. ஏன் பின்னாடி போறீங்க? முத பட்டையிலே உங்க பேரு தான் அங்க பாத்துட்டு இருக்கேன். அமைதியா இருங்க. உங்களுக்கு எல்லாம் செயல்ல காட்டினாதான் தெரியும். அதான் சொன்னேன், காசு எடுத்துன்னு வந்ததான் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கே பண்ணிருக்கோம். பேர் இல்லையே. கிடைச்சிச்சா? எந்த பக்கத்துலயும் பேர் இல்லையே. அம்மா ஆனா எங்கம்மா இருக்கு? தேவதூதர் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் முதல்ல போயிடுவேன். கண்டிப்பா உங்க பேரு நான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா போனாக்க அவமானம் ஆயிடும். நான் பண்ணிக்கிறது சோஷியல் சர்வீஸ்ல அவமானமே பட்டது இல்ல தெரியுங்களா? ஆமாங்க. பாருங்க. பாத்துட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் எங்கேயோ மேல கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பேரு பாத்தீங்களா? நான் தேடி பாக்குறேங்க. கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா அங்க பண்ணிட்டீங்களா? இல்ல நான் பாக்குறேன். நீங்க போய் இன்னொருத்தர் அனுப்புறீங்களா? ஓகே. ஞானமும் இல்ல, ஆனாவும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேவதூதர் GTSI பாத்தீங்களா? என் வேலை கூட நீங்க எடுத்துக்கினா எப்படி? தேவதூதர் பாருங்க. தேவதூதர் கண்டென்ட் பேஜ்ல ஹெட்டிங்ல இருக்கும் என் பேரு. கெட்சியால் தேவனுக்கு பிரியமான மகள் அப்படி போடுங்க சைடுல. உங்க பேரு தேவனுக்கு பிரியமான மகளா இல்ல கெட்சியால்? கெட்சியால் அது பிராக்கெட்ல போட்டுருப்பாங்க. ஹெட்டிங்கே அதான். நான் ஆராதனை பண்ணேன். உங்களுக்கு தெரியுமா? பாட்டு தெரியுமா? எனக்கு அவர் இந்த சங்கீதமா தெரியுமா? பாடிருக்கீங்களா? கொஞ்சம் தெரியுமா? அதெல்லாம் நான் ஆராதனை பண்ண சபை அசையும். அந்த மாதிரி அது இருக்கும். அசைஞ்சிட்டு இருக்கு. பேப்பர் கொஞ்சம் அசைஞ்சிட்டு இருக்கு. பாருங்க கொஞ்சம் இருக்கும். தேடுறோம். என்ன தேவதூதர் நீங்க பின்னாடி போறீங்க. முன்னாடி பாருங்க. தேடுறோம். முன்னாடியே பாருங்க தேவதூதர். அது முன்னாடியே
ESY. நான் தேவர்கிட்டயே போயிட்டு உங்க பேருக்கு நான் தேடிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்க. கரெக்டா சொல்றீங்களா? உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச கரெக்டா நேரம் சொல்றீங்களா? கண்டிப்பா நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. பாடும்போது வேணும்னா கூப்பிட்டுக்கோங்க. ஓ கண்டிப்பா கூப்பிடுறேன், கண்டிப்பா கூப்பிடுறேன். ஞானமா ஆனாவா கெட்சியால் தேவனுக்கு பிரியமானவர். அவங்களுடைய தற்பெருமையை பேசிக்கொண்டு இந்த உலகத்துல அவங்களுக்கு உண்டான காரியங்களை செய்து கொண்டு தன்னையே தேவனை மறைத்து அவங்களுடைய பெருமையின் காரியங்களை அவருடைய பெருவிதத்தங்களை ஏசப்பாக்கு முன்னாடி வைத்தாக்கா இந்த உலகத்துல அது பிரயோஜனமே கிடையாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவன் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. முக்கியமா சொல்லணும்னா பெருமையுள்ளவனுக்கோ கர்த்தருடைய கரம் எதிர்த்து நிற்குது. அவர் பெருமையுள்ளவனை அவர் என்கரேஜ் பண்ண மாட்டார். அவருடைய பேர் இதுல கிடையாது. இந்த ஜீவ புஸ்தகத்துல அவருடைய பேர்கள் கிறுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீயும் நானும் தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னா அவரை முதலாவது தேடணும். அவங்க கிட்ட போய் சொல்லிடலாமா அவங்க பேர் இதுல இல்லைன்னு சொல்லி? என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பாப்போம். உங்க பேர் தான் தேடி பார்த்து ஏசப்பா கிட்ட உங்க பிரியமான பிள்ளைகள் வந்திருக்காங்கன்னு நான் போய் மன்றாடி தேவனிடத்தை கேட்கும் போது கண்டிப்பா உங்க பேர் இதுல கிறுக்கப்பட்டிருக்கிறது. இதுல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உங்களுக்கு பெருமையான காரியங்களை செய்யும் போது தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இதோ இந்த பரலோக வாசலில் உங்களுக்கு இடம் இல்லை. தேவன் உங்களை அடைக்க போகிறார்.